Taste the Daily. நீலகிரியில் காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். பந்தலூர் அருகே காட்டு யானைகள் வாழை, பாக்கு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அவர் காட்டு யானைகளை தடுப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் அருகே புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மரம் நடும் விழாவினை முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட செயலாளருமான தாமரை எஸ் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். மாவட்ட கழகத்தின் சார்பில் நடந்த விழாவில் தெற்கு தாமரைக்குளம் கள்ளக்குறிச்சி சாலையில் வேம்பு, புங்கன், மாங்கனி, நீர்மருது, நாவல், மகிழம், அரசமரம், பாதாம் என 500க்கும் மேற்பட்ட கன்றுகள் நடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சங்கர், இணை செயலாளர் பிரேம்குமார், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜீவா ரங்கநாதன், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், ஒன்றிய செயலாளர்கள் செல்வராஜ், பாலசுப்பிரமணியம் பங்கேற்றனர். நீலகிரியில் காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். பந்தலூர் அருகே காட்டு யானைகள் வாழை, பாக்கு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அவர் காட்டு யானைகளை தடுப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் அருகே புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மரம் நடும் விழாவினை முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட செயலாளருமான தாமரை எஸ் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். மாவட்ட கழகத்தின் சார்பில் நடந்த விழாவில் தெற்கு தாமரைக்குளம் கள்ளக்குறிச்சி சாலையில் வேம்பு, புங்கன், மாங்கனி, நீர்மருது, நாவல், மகிழம், அரசமரம், பாதாம் என 500க்கும் மேற்பட்ட கன்றுகள் நடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சங்கர், இணை செயலாளர் பிரேம்குமார், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜீவா ரங்கநாதன், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், ஒன்றிய செயலாளர்கள் செல்வராஜ், பாலசுப்பிரமணியம் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் சி.வி. ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடுவனந்தல், கொள்ளார் மற்றும் ஆலகிராமம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் திமுக, பாமக மற்றும் தாவேகா உள்ளிட்ட கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். மயிலம் கழக அலுவலகத்தில் ஒன்றிய செயலாளர் புலினூர் விஜயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அதிமுக மட்டுமே எங்கள் எதிர்கால அரசியல் நம்பிக்கை என புதிதாக இணைந்தோர் பெருமிதம் தெரிவித்தனர். இந்த இணைப்பு மயிலம் பகுதியில் அதிமுக வலிமையை உறுதிப்படுத்தியது. கோவை சிங்காநல்லூரில் தொகுதி மேம்பாட்டு நிதி 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமரா செயல்பாட்டினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஆர். ஜெயராம் தொடங்கி வைத்தார். 53வது வார்டு பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், 24வது வார்டு பகுதியில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் பல்வேறு சாலைகளில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை அவர் தொடங்கி வைத்தார். விழாவில் அதிமுக வார்டு செயலாளர்கள் லட்சுமணன், பன்னீர்செல்வம், பார்த்திபன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். விழாவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம் பள்ளியில் இளைஞர்களுக்கு உதவிடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள வாய்ஸ் ஆப் யூத் என்ற புதிய செயலியை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தொடங்கி வைத்தார். அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர் விக்னேஸ்வரன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோபிநாத் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் பலரை சந்தித்த முன்னாள் அமைச்சர் அவர்களிடம் தமிழகத்தின் இன்றைய நிலை குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்டு அந்த விவரங்களை செயலியில் பதிவு செய்தார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே ஈத்கா திடலுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க தொகுதி மேம்பாட்டு நிதியில் 5,75,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்கி வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகனுக்கு இஸ்லாமியர்கள் நன்றி தெரிவித்தனர். பொம்ம அள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பட்டேல் ஷா ஜனாப் கே.எஸ். நௌஷாத் பாய், எஜமான் ஜனாப் கே.ஏ. ஹபீப் முகமது பாய் தலைமை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் மாணிக்கம், போக்குவரத்து மண்டல செயலாளர் சிவன், ஒன்றிய மாணவரணி செயலாளர் ரவிசங்கர், வழக்கறிஞர் பாரதி, சிறுபான்மை பிரிவு நகர செயலாளர் லியாகத் ஷஃபி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கல்லுப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக கூவல்புரம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோயிலில் அதிமுக வெற்றிக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அவர் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ராமசாமி, அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் எறையூரில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் மற்றும் தீய சக்தி திமுகவிற்கு எதிரான திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி சோமசுந்தரம் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். இக்கூட்டத்தில் தொழில்நுட்ப மாவட்ட பொறுப்பாளர் கமலேஷ் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் பழனி, மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், ஒன்றிய கழக செயலாளர் எறையூர் முனுசாமி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தொடங்கி வைத்தார். பொய்கை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் அதிமுக வடக்கு மாவட்ட கழக துணை செயலாளருமான பொய்கை மாரியப்பன் முன்னிலையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லையில் நடைபெற்ற கழக வழக்கறிஞர் அணி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். பாளையங்கோட்டையில் முன்னாள் அரசு வழக்கறிஞரும் அதிமுக மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி பொருளாளருமான வழக்கறிஞர் MS அபுதாகிர் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். விழாவில் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா, கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.